நம்ம பார்க்க போற மூவி 2024 மலையாளம் ஆக்ஷன் டிராமா மூவியா ரிலீஸ் ஆன ஆவேஷம் படம் தான். வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயினிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. காலேஜ்ல பிபி ஆர்ஜுன்னு இந்த ரெண்டு பசங்களும் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றத காட்டுறாங்க. அப்ப அங்க வந்த ஒருத்தர் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த காலேஜோட ஹாஸ்டல் அவ்வளவா நல்லா இருக்காது, பக்கத்துல இன்னொரு ஹாஸ்டல் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண வைக்கிறாரு. அந்த ஹாஸ்டலோட ஓனரே இவர் தான். இவரை நாம ஓனர்னு கூப்பிட்டுக்கலாம். அங்கதான் சாந்தனு இன்னொருத்தனையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். இவங்க எல்லாருமே பெங்களூர்ல படிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க காலேஜ்ல ஒரு சீனியர் குரூப்புமே இருக்கு. அவங்க குரூப்போட ஹெட்டோட பேரு குட்டி. அவங்க அடிக்கடி சண்டை போடுறது, பசங்களை கலாய்க்கிறதுன்னு ரேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குரூப் முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட போகாத மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க குரூப்ல ஒருத்தன் அவங்க கிட்ட ரேகிங்ன்ற பேர்ல அடி வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலுக்கு வரான். அவன் அழுதுட்டே இருக்கிறத பார்த்து என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது என்ன பாட்டு பாட சொன்னாங்க, நல்லாதான் பாட்டு பாடின, அப்பயும் போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவனும் சொல்ல, இங்க பாருங்க நம்ம 22 பேர் இருக்கோம், அவங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டு சீனியர் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நாளையில இருந்து நம்ம 22 பேரும் ஒரே கேங்கா இருக்கலாம். நம்ம மேல இனிமே யாருமே கையை வைக்க கூடாது. அவங்க ஏதாவது பேசினா நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜுவும் எல்லார்கிட்டயும் சொல்றான். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த 22 பேருமே ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் ஒரே கேங்கா மொத்தமா காலேஜுக்கு வராங்க. ஆஜு கொடுத்த தைரியத்துல தான் சாந்தனுவும் அவங்கள வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி பேசுறான். அப்போதைக்கு இவனுங்க கும்பலா சுத்துறத பார்த்து குட்டியோட கும்பலும் கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி தான் போறாங்க. ஆனா இவங்க ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியா சாந்தனுவை மடக்கி பேர் என்னன்னு விசாரிக்க, அப்பவும் சாந்தனு திமிரா பேசிட்டு வந்து ஆஜு கிட்ட இன்னைக்கு அவனுங்க என் பேர் என்னன்னு கேட்டாங்க, போங்கடா இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாந்தனு சொல்ல, ஏண்டா பேரை கேட்டா பேரை சொல்ல வேண்டியதானே, எதுக்கு திட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஆஜு கேட்க, நீ தானடா நம்ம எல்லாருமே அவனுங்களை ஒரே கேங்க எதிர்த்து நிக்க போறோம்னு சொன்ன, இப்ப என்னடா பல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சாந்தனு கேட்கிறான். அதுக்கு வேணும்னே வம்பிழுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஆஜு கேட்க, சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா, நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குரூப்பை சேர்ந்த 2 பேரு பைக்ல வராங்க. பைக்ல வந்தவங்க சாந்தனு கூட வம்பிழுக்க வர, அப்போ ஆஜு நீங்க காலேஜ்ல தான் சீனியர், இது எங்களோட ஹாஸ்டல்னு சொல்ல ஒருத்தன் எகிரிக்கிட்ட சண்டை போட வரான். அங்க ஹாஸ்டல்ல இருக்க அத்தனை பேரும் இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் எகிரிக்கிட்டு வந்தவனை நிறுத்தி, இப்போதைக்கு பிரச்சனை வேணாவா, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போறான். அப்போ இந்த குரூப் கிட்ட ஆல்ரெடி அடி வாங்கினவன் ஆஜுவை கூப்பிட்டு அவன் தான் குட்டின்னு சொல்றான். எகிரிக்கிட்டு வந்தவன் தான் குட்டி, அவன் தான் அந்த கேங்கோட லீடர். அடுத்த சீன்ல ஆஜுவும் அந்த 22 பேரையும் கூப்பிட்டு வச்சு, அவங்க இன்னைக்கு நைட்டு ஆட்களோட கண்டிப்பா வருவாங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா கண்டிப்பா நாம தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லி ஸ்பீச் எல்லாம் கொடுக்க, ஆல்ரெடி அடி வாங்கினவன் என்னோட ஷேரை ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், இனிமே வாங்க முடியாதுப்பா, நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடலாம். அவங்க கூட சேர்ந்து இன்னும் 3 பேரு அவங்க கூட போயிடுறாங்க. சரி இப்ப நம்ம 18 பேர் இருக்கோம், நாம பாத்துக்கலாம், அவங்க உங்க ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டை கம்பி பைப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவங்க இதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஹாஸ்டல் ஓனரும், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சீனியர் பசங்க அடிக்கடி வராங்க, அதனாலதான் ஒரு சேஃப்டிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பசங்க சொல்ல, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க, இந்த பெங்களூரே நான் தான்டா, என்னை தாண்டி தாண்டா அவங்க ஒன்ன தொடணும், எதுவுமே பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் ஓனர் போயிடுறாரு. ஒருத்தரை வாட்ச் பண்றதுக்காக வெளியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஆயுதத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பசங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வெளியே காவலுக்கு இருந்தவனும் தூங்கிடுறான். என்னடா வெளியே பைக் சத்தம் கேக்குதுன்னு ஆஜு வெளியே வந்து எட்டி பார்த்தா அங்க அந்த தெரு ஃபுல்லாவே பைக்கோட பசங்க நின்றுட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த எல்லாருமே அந்த பைக்கோட சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தா ஓனரையே மடக்கி கீழே படுக்க போட்டு வச்சு, நீயே அவங்கள கூட்டிட்டு வரியா இல்ல நாங்க உள்ள போகட்டுமா அப்படின்னு சொல்லி அவனுங்க அவரை மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்த ஆஜுவுக்கும் பசங்களுக்கும் வயிறெல்லாம் கலக்கிடுது. குட்டியா அவங்க ஆளோட மேல வந்து இந்த 3 பேரையும் பார்த்து, நீங்க 3 பேரும் ட்ரெஸ் ஆத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து சண்டை போடாம போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, சாந்தனுவும் வேக வேகமா சட்டையும் பட்டையும் கழட்டி போட்டுட்டு நிக்க, கொஞ்ச நேரத்துல வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட பிபியும் ஆஜுவும் கூட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுறானுங்க. அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரான். வர வழியில அவங்கள அடிச்சுட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் செமையா அடின்னு அடிக்கிறாங்க. அவங்கள நைட்டு ஃபுல்லாவுமே அடிச்சு கோவம் தாங்காம கடைசியா குட்டி போட்டு செம்ம அடின்னு அடிக்கிறான். ஆரம்பத்துல கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஆச்சு கூட அடி தாங்க முடியாம அடிக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான்.
அப்பவும் அடி அடின்னு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட வச்சு ஷோஃபால அவங்களையும் கூடவே உட்கார வச்சு இனிமே நீங்களும் இந்த குட்டியோட பாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சரக்கு எல்லாம் கொடுக்குறான். அதை சாத்துன்னு வாங்கி குடிக்கிறான். ஆனா ஆஜுவும் பிபியும் கோவமா அவங்கள முறைச்சிட்டே இருக்காங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு வந்ததும் பிபியோட அம்மா கால் பண்ணி நேத்து நைட்டு ஃபுல்லாவும் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ எடுக்கவே இல்லையே. ஆஜுவுக்கும் சாந்தனுக்கும் கூட ட்ரை பண்ண, அவங்க கூட எடுக்கலையே அப்படின்னு அம்மா சொல்ல, ஒன்னும் இங்க கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிபி காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறான். சாத்துனா அவனை சமாதானப்படுத்த, எங்க அம்மா கூட என்ன அடிச்சதே இல்லடா அப்படின்னு சொல்லி பிபி வருத்தப்பட, இதுக்காக நீ வருத்தப்பட போறியா இல்ல அவங்கள திருப்பி அடிக்க போறியா அப்படின்னு ஆஜு கேக்குறான். டேய், நாம தான் சரக்கெல்லாம் அடிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்ல, இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம்டா அப்படின்னு சாந்தனும் சொல்றான். நீ கூட இருந்தாலும் இல்லனாலும் நான் அடிக்க தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லி ஆஜு சொல்ல, பிபியுமே அவனை அடிக்கணும்னு சொல்றான். டேய், நாம எப்பறம் அவனுங்களை அடிக்கிறது, ஒரு வாட்டி எதிர்த்ததுக்கே கொண்டு போய் அடி அடின்னு அடிச்சுட்டானுங்க, இதுல திருப்பி வர அவனை அடிக்க போறேன்னு சொல்றியடா அப்படின்னு சாந்தனு கேட்க, நம்ம தனியா தானே அடிப்பானுங்க, நம்ம லோக்கல் ரவுடிஸ கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள அடிக்கணும் அப்படின்னு சொல்றான். நாம எங்கடா போறது லோக்கல் ரவுடிக்கு அப்படின்னு சாந்தனு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது லோக்கல் ரவுடி யாரையாவது பிடிச்சி நம்ம சப்போர்ட்டுக்கு ஆளை சேர்த்துக்கிட்டு அவனை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜு சொல்றான். பிபியும் அவன் சொல்றதுக்கு சம்மதிக்க, சரி நானும் உங்க கூட இருக்கேன்டா அப்படின்னு சாந்தனும் சொல்றான். அடுத்த சீன்லயே ஆஜுவும் மத்த ரெண்டு பேரையுமே ஒரு பாருக்கு கூட்டிட்டு வரான். இனிமே நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி பாருக்கு வர போறோம், இங்கதான் லோக்கல் ரவுடி எல்லாருமே இங்க வந்து சரக்கு அடிப்பாங்க, நாம சீக்கிரமாவே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அதனால இங்க தினமுமே நம்ம வரணும் அப்படின்னு ஆஜு சொல்ல, மூணு பேருமே உள்ள போய் உட்கார்றாங்க. கண்ணுல ரவுடியா பாக்குற எல்லார்கிட்டயுமே பேசி பாக்குறாங்க. டெய்லியும் ஒயின் ஷாப்புக்கு வர்றதும் சரக்கு வாங்குறதும், சில பேருக்கு இவங்களே சரக்கு வாங்கி கொடுக்கறதுமா இருக்கிறதுனால காசு பத்தாம பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போறாங்க. சாத்தனு புலி வேஷம் எல்லாம் போட்டு ரோட்ல டான்ஸ் ஆடிலாம் கூட சம்பாதிக்கிறான். அப்படி ஒரு நாள் பாத்ரூம்காக லைன்ல நின்னுட்டு இருக்கும் போதுதான் நம்ம படத்தோட ஹீரோவை இன்ட்ரோ பண்றாங்க. ஹீரோ பிபி கிட்ட லைட்டர் இருக்கான்னு கேட்க, அவன் லைட்டர்லாம் இல்லன்னு வாயில சிகரெட் வச்சுக்கிட்டே சொல்ல, லைட்டர்லாம் வேணாம் நான் இப்படியே பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு பிபியோட சிகரெட்லயே தன்னோட சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஹீரோ கழுத்துல செயின், பிரேஸ்லெட், வாட்ச்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு தங்கமா மின்னிக்கிட்டு இருக்காரு. மலையாளம் வேற பேச, எங்க போனாலும் நம்ம ஆளு வந்துடுறாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்ரூம் போயிட்டு வந்து காலியா இருக்கிற ஒரு டேபிள்ல போய் உட்காந்தா அந்த டேபிள் ஆல்ரெடி புக் ஆகி இருக்குன்னு சொல்லி வேற ஒருத்தன் எழுப்பி விட்டுடுறான். பாரே பயங்கர கூட்டமா இருந்ததுனால ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பாருக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் டேபிள்ல உட்கார, இப்ப பாரு அவன் டேபிள்ல வந்து உட்காந்துட்டான், வெயிட்டர் வந்து அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெயிட்டர் வந்து ஹீரோவுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் இவனுங்க, என்னடா நம்மள மட்டும் அந்த டேபிள்ல உட்கார விடல, இவனை மட்டும் உட்கார விட்டு இருக்கானுங்க, அவன் தான் புக் பண்ணி இருப்பானோ அப்படின்னு கேட்க, பிபியும் ஆமாண்டா அப்ப கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் உண்மையான செயின் தான் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இவனுங்க அந்த பாருக்கு வரதே அந்த பாரோட முதலாளி கிட்ட எப்படியாவது பேசி ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு தான். இப்ப அந்த முதலாளி வர, நம்ம டார்கெட் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த பாரோட முதலாளி ஹீரோ கிட்ட வந்து, அண்ணா எல்லாருமே உங்களுக்கு ஒழுங்கா சர்வ் பண்றாங்களே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்க, ஹீரோ பதிலே சொல்லாம கையை மட்டும் காட்டி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டே சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அதை பார்த்து இவனுங்க மூணு பேரும் வாயை பழந்துகிட்டே இருக்கானுங்க. இவன் பெரிய ஆளு போல இருக்கேடா, இது தெரிஞ்ச பாத்ரூம்லயே அவங்கிட்ட நல்லா பேசி இருந்திருக்கலாமேன்னு சாந்தனு பிபி கிட்ட சொல்ல, பிபி கிட்ட தான் ஹீரோ சிகரெட்டை பத்த வச்சாரு, அதனால ஆஜோ நீயே போய் பேசுடா அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் தனியா போக மாட்டேன்டா, நீங்களும் வாங்கடா அப்படின்னு சொல்லி பிபியும் கூப்பிடுறான். அதுக்கு ஆஜுவும் அவங்கிட்ட ஒரு சிகரெட் எடுத்து கொடுத்து பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வேணும்னு கேளு, அவரு திரும்புவாரு, அப்ப சேட்டா என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் பாத்ரூம்ல பார்த்தோமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருன்னு சொல்லி ஆஜு அனுப்ப, பிபியும் பயந்துகிட்டு தான் ஹீரோ கிட்ட போறான். ஹீரோவும் போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்க, பிபியும் பின்னாடி இருந்து லைட்டர் இருக்கான்னு கேக்குறான். ஹீரோ திரும்பி பார்க்காமலே எடுத்து கொடுத்துறாரு. பிபியும் திரும்பி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, என்ன இவரு திரும்பி பார்க்காமலே கொடுத்துட்டாரு, என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோ எதிர்ச்சியா பிபியை பார்த்துட்டு, டேய் என்ன ஞாபகம் இருக்கா, டாய்லெட்ல பார்த்தோமே அப்படின்னு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்க, பிபியும் சிரிச்சுக்கிட்டே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன்னு சொல்ல எல்லாரையுமே இந்த டேபிளுக்கு வந்து உட்கார சொல்றாரு. எல்லாருமே வந்து உட்கார்ந்ததும் ஹீரோவை என்னோட பேரு ரங்கான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. உங்க பேரெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்க, இவனுங்களும் அவங்களோட பேர் எல்லாத்தையும் சொல்றானுங்க. சரி சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவங்க காசு இல்லாம ஒருத்தர் அமைதியா பார்க்க, என்னடா காசு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவும் டேபிள் ஒரு தட்டு தட்டி ஹேய் அப்படின்னு கூப்பிட்டதும் ஆகிறது எல்லாருமே ஹீரோவோட அடியாட்கள் போல டக்குன்னு கத்திய தூக்கிக்கிட்டு இவனுங்க முன்னாடி வந்து நிக்க, இவனுங்க மூணு பேரும் ஷாக் ஆகி மொழின்னு முழிக்கிறானுங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் இல்ல ஆர்டர் கொடுக்கலான்னு எந்திரிச்சு
வச்சேன், பசங்களுக்கு ஒரு குவார்ட்டரும் கபாப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மத்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. பிடிச்சாலும் பிடிச்சோம், பெரிய புளிய கொம்ப தாண்டா பிடிச்சோம் அப்படின்ற சந்தோஷத்திலேயே ஹீரோ ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போக அவரோட அடியாட்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஹீரோ கிடைச்சத பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இவங்க பார்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போகும்போது அந்த பக்கமா கார்ல போயிட்டு இருந்த குட்டி இவங்கள பார்த்துட்டு, வாங்கடா வண்டியில வந்து ஏறுங்கடா, நானே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்றான். இவனுங்க பரவாயில்ல நாங்க நடந்தே போறோம் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு இழுத்துட்டு போன மாதிரி இன்னைக்கு இழுத்துட்டு போட்டுமா அப்படின்னு குட்டி விளையாட்டா கேட்க வேற வழியே இல்லாம இவனுங்களும் அவனுங்களோட வண்டியில ஏறுறாங்க. சீக்கிரமா எப்படியாவது ஹீரோவை ஃப்ரெண்டு பிடிச்சி இவனை காலி பண்ணணும்டா அப்படின்னு ஆஜு சொல்லிக்கிட்டே அவனுங்களோட வண்டியில ஏறான். அடுத்த சீன்லயே ஹீரோ அவனுங்களுக்கு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்களும் வர எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. ஹீரோ அவரோட அடியாட்கள் எல்லாரையுமே இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லாரும் கூடயும் ஆடி சந்தோஷமா பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு அம்பான்னு ஒரு அடியால இருக்கான். இவனை நம்ம ரைட் ஹேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோ ரைட் ஹேண்ட் கிட்ட பசங்களை பார்க்கும்போது நான் காலேஜ்ல படிக்கும்போது இருந்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல, நீங்க எங்கன்னா காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க, இனிமே அவனுங்களுமே போக மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ சொன்ன மாதிரியே இவங்களும் ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இவங்க ஆட்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு அதுல இவங்களுக்கு நேரம் இல்லாம போக சரியா கிளாஸுக்கும் போக முடியல. அப்படியே போனாலும் தூங்கி வடிஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஆஜு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கன் இருக்கான்னு கேட்க, கன்னு தானே அம்பா கன்னை காட்டு அப்படின்னு ஹீரோ ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்ல, பாக்கெட்ல தடவை பார்த்துட்டு கன்னை எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் டென்ஷன் ஆகி எவனாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டா யாருமே எடுத்துட்டு வரலன்னு சொல்றானுங்க. ரைட் ஹேண்டும் ஆஜு கிட்ட நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோவும் ரைட் ஹேண்ட் கிட்ட கண்டிப்பா நாளைக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அதை விடுங்க, அடுத்த சண்டை எப்ப நடக்கும், நாங்க வந்து பார்க்கலாமா அப்படின்னு பசங்க கேட்டா, படிக்க தானே வந்திருக்கீங்க, முதல்ல அந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீங்க எப்ப இந்த மாதிரி பெரிய ஆளானீங்க அப்படின்னு சாந்தனு கேக்குறான். ஹீரோவும் ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த ஜூஸ் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ரைட் ஹேண்ட் ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஜூஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு யாருமே இல்லாததுனால அந்த ஜூஸ் கடை ஓனரை தான் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தாரு. அவன் அண்ணன் காலேஜ்காக வச்சுட்டு இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் மார்க்கெட்டும் சுத்தமா ஃபிளாப் ஆகி எல்லா பணமும் கோவிந்தாயிடுச்சு. அண்ணனுக்கு செம கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்ல, அப்புறம் என்ன பண்ணாருன்னு ஆஜு ரொம்ப ஆர்வமா கேட்க, வேற என்ன பண்றது, திரும்பவும் ஜூஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா அதை இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்க அண்ணாவுக்கும் பணம் நிறைய வந்துருச்சு. அப்புறம் தான் ஜூஸ் கடைக்கார அண்ணனும் திரும்பி வந்து எல்லா பணத்தையும் எடுத்து பெங்களூர்ல எதுக்குமே உதவாத ஒரு இடத்த வாங்கி போட்டான். அப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்ல, ஜூஸ் அடிச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு ஆஜு கேட்க, ஆமா எப்படி கரெக்டா சொன்ன அப்படின்னு ரைட் ஹேண்ட் ஆச்சரியமா கேக்குறான். அண்ணன் இதுதான் ஃபுல் கதையுமா அப்படின்னு பிபி கேட்க, இப்ப என்ன உனக்கு மாசான கதை வேணும் அப்படிதானே, சொல்றேன் கேளு. அண்ணன் கடையில ஜூஸ் போட்டுட்டு இருந்தப்ப அங்க ரெட்டின்னு ஒருத்தனை போடுறதுக்காக ஆட்கள் கூடி இருந்தாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட இங்க வச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தப்ப அந்த பசங்க ஹீரோவையே போட வர ஹீரோ ஜூஸ் ஓபனரை வச்சு ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. அவன் ரெட்டியோட கார்லயே போய் விழ ரெட்டிக்கு அவனை போட வந்தவனை தான் ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுருக்காருன்னு தெரிய வர ரெட்டியும் ஹீரோவையும் அவரோட குரூப்ல ஒருத்தனா சேர்த்துக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோக்கு முன்னாடி 30 ரவுடிங்களும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க கேங் லீடரும் நிக்க, அண்ணன் ஒரே ஒரு ஆள எல்லாரும் வேலையும் தாவி தாவி ஏறி போய் குத்தி குத்தி கொலை பண்ணாரு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்லிட்டு இருக்கான். உண்மையதான் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா இந்த பிளாஷ்பேக் சீன் எல்லாத்தையும் குட்டி குட்டி சீனா நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட குரூப் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சம்பவம் பண்ண போக பசங்களும் நாங்களும் வரட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ரைட் ஹேண்டும் அண்ணன் மனசு கல்லுடா, அவர் அம்மாவுக்கு இவர் ஒரு ரவுடின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டாங்க, அப்ப கூட அண்ணன் கொஞ்சம் கூட வருத்தப்படலையே அப்படின்னு சொல்றான். அதையும் ஒரு சீனா நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ரெட்டி கிட்ட இருந்து விலகி தனியா ஒரு கேங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தாண்டா எங்களுக்கு அண்ணனை தெரியும்னு ரைட் ஹேண்ட் கதை சொல்லி முடிக்கிறான். அப்போ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறப்ப அதை அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு இவர் ஒரு டம்மியோன்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ பசங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல அடிதடி நடக்க போகுது, அதுக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்களும் ஆர்வமா கிளம்பி போறாங்க. ஹீரோவோட வீடு
வீடு நல்ல பெரிய வீடா இருக்கிறத பார்த்த பசங்களும் ஹீரோவோட பணம் எல்லாம் தான் அந்த நிலம் வாங்கவே போயிடுச்சு, அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய வீடு நகையெல்லாம் இருக்குன்னு பசங்க கேட்க, அந்த நிலத்துல தான் ஏர்போர்ட் கட்டி இருக்காங்க, அப்புறம் அண்ணனுக்கு காசு எங்க இருந்து வந்திருக்கோம்னு சொல்லவா வேணும் அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க, இங்க உள்ள டான்ஸ் ஆடிட்டு ரெடி ஆயிட்டு வெளியே வர ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வெளியே வரும்போது கெத்தா வெளியே வர எல்லா பசங்களும் வண்டியில ஏற அடிக்கடி நடக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்டும் ஒரு கத்து டேய் நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு திரும்பவும் ரைட் ஹேண்ட் கத்த, ஹீரோ டென்ஷன் ஆகி முதல்ல இவங்களை போட்டு அடிங்கடா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அடிதடியில இறங்கிடுறாரு. அடியாளுங்க தான் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் இவனை இப்படி அடி அவனை அப்படி அடின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்டா இந்த 4 பேரை அடிக்கிறதுக்காக இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சாந்தனை கேட்க, அன்னைக்கு நம்ம 3 பேரும் அடிக்கிறதுக்காக எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தான் கமன் பாருடா அப்படின்னு ஆஜு சொல்றான். ஆமா ஏன் அண்ணன் அடிக்க மாட்டாரு அப்படின்னு பிபி ரைட் ஹேண்ட் கிட்ட கேட்க, அவங்க அம்மா அண்ணனை அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா அண்ணன் அடிதடி நிறுத்துறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாரு அண்ணன் யாரையுமே அடிக்க கூடாதுன்னு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். அன்னைக்கு நைட்டே ஹீரோ தான் பசங்களை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல டிராப் பண்றாரு. ஹாஸ்டல்ல ஒரு பையன் ஹீரோவை பார்த்து யாருன்னு கேட்க, அது எங்க அண்ணன்னு பிபியும் ரொம்ப கேஷுவலா சொல்றான். அதை கவனிச்சுட்டே ஹீரோவும் கிளம்புறாரு. ஹீரோவுக்கு ரீல்ஸ் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ஒரு ரீல்ஸ் பண்ணி அனுப்பி வைக்க அதை பார்த்து பசங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு போய் கண்ணை காட்டி ரைட் ஹேண்ட சுட சொன்னா ஃபர்ஸ்ட் கண்ணு ஸ்டக் ஆயிடுது. அப்புறம் அது பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு எல்லாரையும் சுட எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்டும் அவனோட முதுகுல இருக்கிற கத்தி காயத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கான். அதுல ஒரு பெரிய கத்தி காயம் இருக்கு. இது எப்ப நடந்துச்சுன்னு பசங்க கேட்க, ஹீரோ நான் தான் வெட்டினேன், மோகன்லால் படம் பேர் தெரியல அப்படின்னு சொன்னான், டென்ஷன் ஆகி வெட்டிட்டேன்பா அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு அண்ணன் இவ்வளவு கோவப்படுறாரு, அப்ப அவரை ஏமாத்தின ஜோஸ்கார அண்ணன் மேல கோவப்படலையா அப்படின்னு பசங்க கேட்க, அண்ணனும் நீங்க சொன்ன மாதிரியே சொந்த அண்ணனா நினைச்சதுனாலதான் அமைதியா இருந்தாரு. ஆனா அவனோட லேண்ட் வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆளு அண்ணனையே போட ஆள் அனுப்பிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அவரை போட வந்த ஆளை தன்னோட ஆளா வச்சுக்கிட்டு நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜூஸ்கார அண்ணாவை வீட்டுக்கு வர வச்சு அங்கேயே போட்டு தள்ளி கிச்சன்ல புதைச்சிட்டாரு அப்படின்னு ரைட் ஹேண்டோ சொல்றான். அதை நீங்க பாத்தீங்களான்னு பசங்க கேட்க, இல்ல வேற ஒருத்தர் சொன்னான், அவனே இப்போ உயிரோட இல்ல தெரியுமா, அண்ணன் அவனையுமே கொண்டுட்டாரு, நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் கிட்ட சேர்ந்தேன்னு ரைட் ஹேண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கள பார்க்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டும் ஹீரோவே அவங்கள ஹாஸ்டல்ல விடும்போது பசங்க 3 பேரும் மட்டையாகி இருக்க, ஹாஸ்டல் ஓனரும் இதென்ன சத்திரமா சாவடியா அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட ஹீரோவும் காண்டாகி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் கால் பண்ணி அவங்கள எழுப்பி விடுறாரு. ஏன்டா வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போய் ஹால்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இவனுங்களும் ஓடி போய் ஃப்ரிட்ஜை பார்த்தா ஃப்ரிட்ஜ் முழுக்க சரக்கு பாட்டில் இருக்கு, கபோர்ட்ல சிப்ஸ் பாக்கெட் சிகரெட் பாக்கெட்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்குமே பசங்களுக்கு கொடுத்திருக்காரு. அடுத்த நாள் பசங்க அந்த பைக்ல காலேஜுக்கு வர அதை பார்த்த குட்டி அந்த பைக்கோட சாவியை கொடுங்கடான்னு வாங்கி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைக்கை வெளியில கொண்டு போயிட பசங்க பயந்து போய் வெளியே வந்து பார்த்தா அங்க வாசல்ல தான் பைக்கை நிப்பாட்டி வச்சு குட்டி உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க புல்லட்ல வந்தா பாக்குற சீனியர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, அதனால இனிமே புல்லட்ல வராதீங்க, அதுக்கப்புறம் புது வீடு வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன கூப்பிடவே இல்லை அப்படின்னு குட்டி கேட்க, ஒரு நாள் கூப்பிடுறோன்னு அப்படின்னு கோபத்தோட பதில் சொல்றான். ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு குட்டியுமே அங்க இருந்து போயிடலாம். டேய் இப்பவே ஹீரோ கிட்ட இவனை பத்தி சொல்லி அடிக்க சொல்லலாம் அப்படின்னு சாந்தனு சொல்ல, இன்னும் அதுக்கான டைம் வரலடா, டைம் வரட்டும் அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜு சொல்றான். என்னடா டைம் வரல, நமக்கு வீடெல்லாம் கொடுத்து சரக்கெல்லாம் கொடுத்து புல்லட் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு, இனிமே சொல்றதுக்கு என்னடா இருக்குன்னு சாந்தனை கேட்க, அதுக்கு இல்லடா நம்ம இவனை அடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு, டைம் வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ பார்ல இருக்கும்போது பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பிபி எந்திரிச்சு போகும்போது தெரியாதனமா ஒருத்த மேல மோதிடுறான். அவனுக்கு கண்ணு தெரியாதாடான்னு பிபி கிட்ட கேட்க, திடீர்னு அவன் தலையில ஒரு பாட்டில் வந்து விழுது. பிபி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஹீரோ தான் பிபியை திட்டினவனை அடிச்சிருக்காரு. அதுவும் பசங்களை விட்டு அவனை அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்ம அடி விழுகுது. இதை பார்த்த ஆஜுவும் டைம் வந்துருச்சுடான்னு சொல்லி ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ இன்னும் நம்ம பசங்களை அடிச்சுட்டாங்களேன்னு கோவமா தான் இருக்காரு. தங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி சீனியர் அவங்கள அடிச்ச விஷயத்த சொல்ல ஹீரோவும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. வீட்டுக்குள்ள 3 பேரையுமே அடிச்சு வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லா அடிச்ச விஷயத்த சொல்ல, நீங்க அவனை திருப்பி அடிச்சிங்களான்னு ஹீரோவும் கோவமா கேக்குறாரு. இல்ல அவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்குன்னு ஆஜு சொல்ல,
சொல்ல, லோக்கல் சப்போர்ட்டா? என்கிட்டயே லோக்கல் சப்போர்ட்டா? அவங்க யாருன்னு இப்பவே காட்டு, இப்பவே நான் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் பயங்கர கோவமா, இப்ப நீ மட்டும் அவனை காட்டல, நான் உங்களையே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, பயங்கர சந்தோஷமா ஹீரோவோட ஆஜுவும் சாந்தனுவும் கிளம்புறாங்க. ஆனா பிபி மட்டும் இப்ப வேணாமே அப்படின்னு சொல்றான். ஹீரோ திரும்பி பார்க்க, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் அவனுங்களை அடிக்கணும்னு பிபி சொல்ல, ஹீரோவும் சூப்பர் ஐடியான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் காலேஜ்ல ஹோலி நடந்துட்டு இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு. பசங்க 3 பேரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கார்ல வந்து இறங்குறாரு. ஹீரோவோட ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தாவும் 2 ஹிந்தி பசங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களேன்னு பசங்க தயக்கத்தோட கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க முதல்ல அவனுங்களை கூப்பிடுங்கன்னு சொல்ல, ஹீரோ சொல்லிட்டு ஒரு டீ கடையில உட்காந்துருக்காரு. பிபி குட்டிக்கு கால் பண்ணி அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசி வெளியே வர வைக்கிறான். குட்டியும் வேகமா கோவத்தோட வெளியே வந்து பிபிய கோவத்தோட ஒரு அரையறான். அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ ஹேன்னு கத்திக்கிட்டு முன்னாடி ஓடி வராரு. அவரை ஓவர்டேக் பண்ணி ஓடி போன ரைட் ஹேண்டோ குட்டியை அடிச்சு தூக்கி போடுறான். ஒவ்வொருத்தரையுமே எப்படி அடிக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ரைட் ஹேண்டும் 2 சைனீஸ் பசங்களும் எல்லாரையும் செம்ம மாத்துறானுங்க. ஒரு கட்டத்துல ரைட் ஹேண்ட் ஒருத்தன் பின்னாடி வந்து தொட்டியை வச்சு அடிச்சு கிட்டத்தட்ட 10 பேரு ரைட் ஹேண்ட மொத்தமா போட்டு அமுக்க, சரி இப்பவாவது நம்ம ஹீரோ வந்து அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஹீரோ ரொம்ப கேஷுவலா அங்க நின்று, ஏய் விளையாடுனது போதும், அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ரைட் ஹேண்டும் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு மேல வந்து அடிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பவும் காலேஜ்குள்ள இருந்து 10 பேர் ஓடி வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்காக வர, அப்போ அது வரைக்கும் கார் டிரைவரா இருந்த தாத்தா செம்ம மாசா வந்து இறங்கி அந்த பசங்களை அடிச்சு தூக்கி போடுறாரு. குட்டியும் ரைட் ஹேண்ட் அடிக்க வர, ஹீரோ அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் அப்படியே சுத்தி விட, அவன் கரெக்டா பசங்களோட கால்ல வந்து விழறான். ஹீரோ அங்க சுத்தி இருந்த எல்லாரையுமே பார்த்து, இந்த 3 பசங்களும் என் பசங்க, இவங்களை யாராவது தொட்டிங்கன்னா உங்க தலையெழுத்தே மாறிடும்னு மிரட்டிட்டு, ஒருவேளை மலையாளம் புரியாதோன்னு கன்னடத்திலயுமே மிரட்டி கடைசியா ஹாப்பி ஹோலின்னு விஷ் பண்ண இங்கேயே இன்டர்வல் போடுறாங்க. அடுத்த நாள் பசங்க கெத்தா வந்து காலேஜ்ல இறங்க, அவங்கள பாக்குற குட்டியோட கேங்கும் அப்படியே ஓரமா ஒதுங்கி போறாங்க. இவங்க நினைச்சது நடந்துட்டாலும் அவங்க கூட சேர்ந்து படிக்காம குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க மட்டையா இருந்த சமயத்துல பிபியோட அம்மா பிபிக்கு கால் பண்ண, பிஸியா பிபி தூங்கிட்டு இருந்ததுனால ஹீரோ அந்த காலை அட்டென்ட் பண்றாரு. நைட் ஃபுல்லா படிச்சுட்டு இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ போய் சொல்ல, நீங்க யாருன்னு அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், என் பேர் ரங்கா அப்படின்னு அவரோட பேரை சொல்லி, என்னை பத்தி பிபி உங்ககிட்ட சொன்னானு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், நீங்க அவனுக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்ல, ஹீரோ பயங்கரமா ஃபீல் ஆயிடுறாரு. அம்மா நீ சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல, பிபி சந்தோஷமா இருக்கானான்னு கேட்க, இனிமே அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அம்மா பேசினதுல ஃபீல் ஆன ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவரே காலேஜ்ல டிராப் பண்றாரு. காலேஜ்ல 3 பேருமே புது ஏடி முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஏடியும் அவரோட பிஏக்கு கண்ணை காட்ட, பிஏவும் ஒரு கண்ணை கொண்டு வந்து ஏடி முன்னாடி வைக்கிறாரு. இங்க பாருங்க, நான் உங்களோட ரவுடி ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன், இனிமே அவன் இந்த காலேஜுக்குள்ள வரவே கூடாது, உங்களோட பேரண்ட்ஸோட நம்பரை கொடுங்கன்னு கேட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இங்கிலீஷ்ல, உங்க பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க, ஆனா நான் அதுக்காக உங்களை கூப்பிடல, உங்க பசங்க ப்ரொஃபஷனல் ரவுடி ஆயிட்டாங்க, அதனாலதான் நான் அவங்கள காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி காலை கட் பண்ணிட்டாரு. அதை கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா, அந்த சைடு பேரண்ட்ஸ் ஏதோ இங்கிலீஷ்ல பேசுனாங்க, ஏதோ சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவங்க வந்து ஈடி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஈடியும், இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விட்டுறேன், திரும்பவும் நீங்க எழுதின எல்லா பேப்பர்லயும் நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. ஆனா அவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்துல பேச ஷாக் ஆன பசங்க அவரை பாக்குறாங்க. எனக்கு மலையாளம் தெரியும், உங்களை மிரட்டுறதுக்காக தான் இங்கிலீஷ்ல பேசினேன், இதே மாதிரி திரும்பவும் நடந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்த உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மலையாளத்துல சொல்லிடுவேன்னு சொல்றாரு. 3 பேருமே மிரண்டு போய் கிளாஸ்க்கு போறானுங்க. வெளியே வந்து சாந்தனும் இவனையுமே ஹீரோவை விட்டு அடிக்க சொல்லலாமான்னு கேட்க, ஏண்டா வாடா படிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு 15 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஒரு மாலை இடிச்சு பூ ஃபார்ம் வைக்கலாம்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காரு. பசங்களும் அவர் கூட போயிருக்க, ஐயோ இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுமே, நாம எங்கடா போய் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் டென்ஷன் ஆகி உட்கார, அங்க பார்த்தா அந்த டி
டீல ரெட்டி தலையிட்டு இருக்காரு போல. அதனால ரைட் ஹேண்டும் அவர் ரொம்ப தான் தலையிடுறாரு அப்படின்னு அவரை பத்தி பேச ஹீரோ அவர் என் குரு அவரை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து கார்ல அடியாட்கள் இவங்கள போடுறதுக்காக வராங்க. ரைட் ஹேண்டும் பார்த்துட்டு உடனே ஹீரோவை கார்ல ஏற சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். டிரைவர் தாத்தா இந்தி பசங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. பசங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணா பசங்களும் இனிமே ஹீரோ கூப்பிட்டாலும் போக மாட்டோம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே ஹீரோவோட பர்த்டே பார்ட்டி நடக்க அங்க ஒரு சாங் வருது. அன்னைக்கு நைட் அந்த செலிப்ரேஷனும் போயிட அடுத்த நாள் பசங்க இன்னும் நமக்கு 13 நாள் தான் இருக்கு, எப்படியாவது எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லி காலேஜுக்கு கிளம்பி போனா நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்ததுனால காலேஜ்ல தூங்கிடுறாங்க. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹீரோ கிட்ட படிக்கணும் எக்ஸாம் இருக்குன்னு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடலான்னு சாந்தனு சொல்றான். ஆமாண்டா அதான்டா சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்தா அங்கதான் ஒட்டுமொத்த குரூப்புமே இருக்கு. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே 2 பொண்ணுங்களை உள்ள விட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. 3 பேருமே பயந்து அந்த பொம்பளைங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து வெளியே தப்பிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. எப்படியாவது ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அந்த 2 ஹிந்தி பசங்களை நேத்து நடந்த சண்டையில பயந்து குரூப்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த டென்ஷன்ல ஹீரோ இருக்காரு. இந்த நேரத்துல எப்படா சொல்றதுன்னு 3 பேருமே தயங்கிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டோ ஹீரோவை கூல் பண்றதுக்காக நாம தம்ஷரத் விளையாடலாமா அப்படின்னு சொல்றான். படத்தோட ஹீரோவை ஆக்ஷன்ல சொல்றது. உடனே ஹீரோவும் விளையாட ஆரம்பிக்க அந்த பொம்பளைங்களும் சேர்ந்து இவனுங்க எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ பிபியோட சேர்ந்து டீமா விளையாட ஹீரோக்கு ஒரு படம் பேர் கொடுக்க அதை ஹீரோவும் நடிச்சு காட்டும் போது பிபியால அது என்ன படம்னு சொல்ல முடியாம கஷ்டப்படுறான். அவன் கண்டுபிடிக்காததுனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி ஐயோ ரைட் ஹேண்ட வெட்டின மாதிரி நம்மளையும் வெட்டிடுவானோன்னு பிபியும் டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். நல்ல வேலையா அந்த லேடி பதில கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்பதான் பிபியுமே ரிலாக்ஸ் ஆகுறான். ஒரு வழியா தம்ஷரத் முடிய ஹீரோவும் அங்க இருந்து போன உடனே ரைட் ஹேண்டும் பிபி கிட்ட வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு வெட்டு இருக்கும்னு நினைச்சேன் தப்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆல்ரெடி வயிற்ற கலக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த பிபியும் அங்கிருந்து வேகமா போய் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு வெளியே வரான். வெளியே வந்த பிபி அவங்க செவத்து கிட்ட போயிட்டு அவங்க அடிச்சிருந்த பெயிண்ட கீறி பாக்குறான். அதுல உண்மையாவே ரெட் கலர் மார்க் இருக்கு. ஒரு சீன்ல ஜூஸ் கடை ஓனரை ஹீரோ கொலை பண்ணிட்டு அந்த ரத்தத்தை இந்த செவத்துல தான் தடவுனார்னு ரைட் ஹேண்ட் சொல்லி இருப்பான். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் காமெடியா அவங்க சொன்னதுனால இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா இல்லையான்னு பசங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப அந்த ரத்தத்தை செவத்துல பார்த்ததும் பிபியும் கிச்சனுக்கு ஓடுறான். அங்கதான் பாடியை ஹீரோ புதைச்சார்னு ரைட் ஹேண்ட் சொல்லியிருப்பான். அதனால அங்க போய் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல புதைச்சதுக்கான அடையாளமும் இருக்கு. அப்ப ஹீரோ பத்தி இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்னு தெரிஞ்சு இந்த 3 பேருமே வீட்டை விட்டு அடிச்சு புடிச்சு வெளியே வராங்க. ஆனா எங்க போறதுன்னு தெரியாம அந்த லேடியை துணைக்கு வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு பயத்துல அவங்க தூங்காம இருக்கவும் அடுத்த நாள் திரும்பவும் காலேஜுக்கு வந்து தூங்கிடுறாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எப்படா வீட்டுக்கு போறதுன்ற குழப்பத்திலேயே வேற வழி இல்லாம பழைய ஹாஸ்டலுக்கே வந்து பசங்க கிட்ட கபடி விளையாடலாமா கேரம் போர்டு விளையாடலாமான்னு கூப்பிட நீங்க என்னடா எக்ஸாம் டைம்ல விளையாட கூப்பிடுறீங்க ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் படுக்க போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மாடியில உட்காந்து ஒருத்த மேல ஒருத்தன் பழி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஹாஸ்டல் ஓனரும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாப்பா என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க எந்த இடம் கூட கேட்காம உடனே கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்டல் ஓனர் ஒரு 4 பேர் காசு கொடுக்கணும்ன்றதுக்காக இவங்களை காட்டி மிரட்டுறதுக்காக தான் இவங்களையே கூட்டிட்டு வந்திருக்காரு. இது தெரிஞ்சதும் பசங்க சம காண்டாகிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு இருக்கும் போதே வழியில ரெட்டியோட ஆட்கள் மடக்கி இந்த பசங்களை அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா குட்டி தான் அவங்க கேங்கோட நின்னுட்டு இருக்கான். அவன் தான் ரெட்டியை வச்சு இவங்களை தூக்கிட்டு இருக்கான் போல. என்னடா உங்க பின்னாடி ஹீரோ இருக்கிற தைரியத்துல ஆடுறீங்களா அப்படின்னு ரெட்டி கேட்க டென்ஷனான பிபியும் இவங்களால தாண்டா நாங்க அவர்கிட்டயே போனோம், இப்ப அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்துறான். ரெட்டியும் டென்ஷன் ஆகி ஆல்ரெடி அவன் என்னோட அடையாளத்தை மொத்தமா திருடிட்டான், என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே ரவுடிசம் பண்ணிட்டு திரியிறான். இங்க பாருங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க, ஹீரோ தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க, அவன் அண்ணனையே அவன் கொன்னவன், ஒரு நாள் உங்களையுமே அவன் கொல்லுவான் அப்படின்னு சொல்ல சரி நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு பிபி கேட்க அவனுமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். குட்டியும் என்னென்ன உன்னை நம்பி வந்தா அவனுங்களை அப்படியே விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ரெட்டிக்கு முக்கியம் ஹீரோவை தூக்குறது தான், இந்த பசங்களோட காசு இல்லைன்னு சொல்லி அவங்களையும் அனுப்பி விட்டுடுறான். திரும்பி வந்தவன் நேரா ஹீரோ கிட்ட வர அங்க அந்த 2 இந்திக்கார பசங்களையும் பிடிச்சி ஹீரோ உட்கார வச்சிருக்காரு. ஏண்டா என் பணத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்னையே விட்டுட்டு கிளம்ப முடிவு எடுப்பீங்களா, உங்களை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ
ஹீரோவும் கத்தி எடுத்து குத்த போறாரு. இல்ல நான் எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் கொல்ல மாட்டேன்னு கத்தியை கொண்டு வந்து சாந்தனு கையில கொடுத்து நீ கொலை பண்றா அப்படின்னு சொல்ல சாந்தனு முழிச்சிட்டு இருக்கான். ரைட் ஹேண்டும் கொடுங்கண்ணே நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி நீ அடுத்த வாட்டி கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கி ரைட் ஹேண்ட் கிட்ட கொடுக்க எல்லாருமே சேர்ந்து இந்த 2 பேரையுமே அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இவங்க 3 பேரும் திரும்பி அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆஜுவும் சாந்தனுவும் வேகமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிபியும் அவங்க கிட்ட வந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். இங்க இருந்து அந்த ஆள் சொல்ற மாதிரி நடந்துகிட்டு கடைசியில நாமளும் அப்படி சாவறதுக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு ஆஜு சொல்ல அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுடான்னு பிபி சொல்றான். ஆனா நான் போக தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேக தூக்கிக்கிட்டு கிளம்ப டேய் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அங்கேயுமே நம்மளை தேடி வந்து கொல்ல தாண்டா போறாரு அப்படின்னு பிபி சொல்றான். 2 பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆகி பேக போட்டுட்டு சரி தண்ணியாவது குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனா அங்க பொணம் புதைச்சது ஞாபகம் வர அப்படியே சோஃபால வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க. பிபியும் வந்து இவங்க 2 பேருக்கும் தண்ணி கொடுக்குறான். 2 பேருமே இவன் மட்டும் எப்படி தைரியமா இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. டேய் சொல்றதை கேளுங்கடா, அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான். அந்த 2 ஹிந்தி பசங்களை கொலை பண்ணான் அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க 2 பேருமே ஃபைட்டர்ஸ். அவனை விட்டுட்டு போனா அவனுக்கு அடியாட்கள் குறைஞ்சிருவாங்க. ஆனா நம்மளால அவனுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லு அப்படின்னு பிபியும் கேட்க அப்புறம் எதுக்காகடா நம்மளுக்காக அவன் குட்டியை அடிச்சான்னு ஆஜுவும் கேட்கிறான். அவன் நமக்காகலாம் ஒன்னும் குட்டி அடிக்கலடா, அவனுக்கு சண்டை போடுறதுனா பிடிக்கும். அதனால நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னதும் இதை சாத்தா வச்சுக்கிட்டு அங்க வந்து அவன் கெத்த காட்டினான். அவ்வளவுதான். இங்க பாருங்க நம்ம 2 வாரத்துக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், எக்ஸாம்லாம் எழுதிட்டு பெங்களூரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு பிபியும் சொல்ல இப்ப நம்ம எங்கடா போய் தங்குறதுன்னு ஆஜு கேட்க நாம இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான், அவன் கூட போய் தங்கிக்கலாம்னு சொல்ல அடுத்த நாளே ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க நார்மலான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ இந்த பசங்களை காணும்னு சொல்லிட்டு காலேஜ் அவங்க தங்கியிருந்த பழைய ஹாஸ்டல் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லா பசங்களையும் போட்டு மாத்திட்டு இருக்காரு. சரி அவங்க வீட்டுக்கு போய் பாத்துடலாமான்னு ரைட் ஹேண்ட் கேட்க வேணாம் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பயந்துருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும் போது அங்க ஹாஸ்டல் டிவில பெங்களூர் காலேஜ்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்த 3 பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆக பிபியும் நம்மள தேடுறதுக்காக இவர் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்காருன்னா அம்மா கிட்டயும் கண்டிப்பா பேசியிருப்பாரு, நான் முதல்ல அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி போனை ஆன் பண்றான். சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. வேற வழியே இல்லாம பிபி காலை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறான். ஹீரோ இந்த பசங்களை யாரோ கடத்தி தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு என் பசங்களை யாரா கடத்தினது அப்படின்னு கத்தி கேட்கிறாரு. பிபியும் அவர்கிட்டயே அண்ணன் நான் தான் பேசுறேன்னு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆகி எங்கடா போய் தொலைஞ்சிங்கன்னு கத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்கன்னு நைட்டு நாங்களே வீட்டுக்கு வரோம், நேராவே எல்லாத்தையும் சொல்லிடுறோம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்பவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆஜு நான் வரமாட்டேன்னு சொல்ல டென்ஷன் ஆன பிபியும் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டே நீதான்டா, இனிமே நான் சொல்றத நீ கேள்றா அப்படின்னு கோவமா சொல்றான். ஆஜுவோ நீயும் அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க 3 பேருமே வெயிட் பண்றாங்க. வந்த ஹீரோ டென்ஷன் ஆகி பிபியை அடிக்க போறாரு. ஆனா உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. பிபியும் அவர்கிட்ட எங்களுக்கு உங்களை மாதிரி ரவுடிலாம் ஆக வேணான்னு, உங்க கூட இருக்கும்போது ஏதோ பாம்பை கட்டி விட்ட மாதிரியே இருக்கு, எங்களை விட்டுருங்க, எங்க சீனியர் பசங்க எங்களை அடிச்சதுனாலதான் அவங்கள திருப்பி அடிக்கணுன்றதுக்காக தான் நாங்க உங்களை ஃப்ரெண்டாவே பிடிச்சோம், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி போன நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பிபி சொல்லிடுறான். ஹீரோ எதையுமே சொல்லாம ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாரையும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுல இருக்கணும்னு சொல்ல என்ன பண்ண போறாருன்னு டென்ஷன்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ யாரையாவது கொல்லணும்னா ஆப்போசிட்ல திரும்பி நின்னு பின்னாடி கை கட்டிட்டு நிப்பாரு. அதே மாதிரி இப்ப ஹீரோ நிக்க பிபி இப்ப கிச்சனுக்கு போறான். கூடவே ஆஜுவும் சாந்தனுவும் போக அங்க பிபி ஹீரோவை கொல்றதுக்காக கத்திய கையில எடுக்கிறான். அவர் தான் யாரையுமே அடிக்க மாட்டாரே, நான் சாதாரணமா சாக மாட்டேன் அப்படின்னு பிபி இங்க சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்பி இருக்கும் போதும் அவரோட பேக் பொசிஷன் மட்டும் தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்போ முன்னாடியும் ஹீரோவை காட்ட ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாரு. அவரோட ஜூஸ்கார அண்ணனை கொல்லும் போதும் சரி இப்பவும் சரி ஹீரோ அழுதுகிட்டு தான் இருக்காரு. இப்ப கத்தி எடுத்த பிபியும் கத்திய கீழே போட்டுட்டு ரெட்டியோட விசிட்டிங் கார்டை கையில எடுக்கிறான். எதிர்ச்சியா தம்ம பத்த வைக்கலான்னு பால்கனிக்கு வர அங்க ரெட்டியோட ஆட்கள் வரத பார்த்து வீட்டோட எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு பசங்க கிட்ட நீங்க வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாவே வெளியில வராரு. பசங்க பால்கனில வந்து நிக்க ஹீரோ நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரெட்டியோட ஆட்கள் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெட்டியுமே வெளியே வந்து ஜிப்சி மேல ஏறி உட்காந்து
உட்காந்து பசங்களை பார்த்து தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இனிமே நான் இவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகி பசங்களை திரும்பி பாக்குறாரு. ஹீரோ உண்மையாவே இந்த பசங்க மேல ரொம்ப அன்பா இருந்திருக்காரு. இவனுங்க பண்ண அந்த துரோகம் தாங்க முடியாம வந்த அழுகிய கண்ட்ரோல் பண்ணி கண்ணை தொடச்சிட்டு ஹீரோ திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன, ஒரு பெரிய மாசான ஃபைட். படம் முழுக்க ஒரு அடி கூட அடிக்காத ஹீரோ இப்ப வந்து எல்லாரையும் அடிச்சு துவன்னு துவைக்கிறாரு. இதை பார்த்த பசங்களுக்கு வயிறெல்லாம் கலங்குது. ஆரம்பத்துல அவர் ரவுடியானப்ப யூஸ் பண்ண அந்த குட்டி கத்திய ஹீரோவும் கையில எடுக்க அதை பார்த்த ரெட்டியும் கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் உட்காந்துட்டு இருக்கான். கடைசியா ரெட்டிய கொல்ல ஹீரோ அங்க கீழே விழுந்து கிடந்தவங்க மேல எல்லாம் தாவி தாவி எகிரி குதிச்சு ரெட்டி கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அவன் நீ என்னோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்றான். உடனே சட்டையை அவுத்து போட்டுட்டு ரெட்டிய குத்தி குத்தி கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஒரு கத்து கத்த அதை பார்த்த பசங்க பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கோவமா வந்த ஹீரோ பசங்களை தேடிக்கிட்டே எங்க அம்மாவுக்கு செஞ்ச சத்தியத்தை வேற மீற வச்சுட்டீங்களேடா, அவங்க எல்லாரையும் விட மாட்டேன், என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு ஹீரோ கத்திக்கிட்டு ரூமா அவங்கள தேடி போயிட்டு இருக்காரு. ஹீரோ சோகத்துல வந்து ஜன்னல் கிட்ட உட்காந்து எனக்கு தேவைப்படுறப்ப ஒருத்தன் கூட இல்ல, எல்லாருமே நான் வாங்கி கொடுக்குற சரக்குக்காகவும் காசுக்காகவும் மட்டுமே தான் என் கூட இருக்கீங்க, என் மேல அன்போட எவன்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ அழுதுட்டு இருக்காரு. இதை கேட்டு ஒட்டுமொத்த அடியாட்களும் அழுதுட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருந்த பசங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. சாந்தனி எழுந்து வந்து சாரிண்ண அப்படின்னு கேட்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி கையில வச்சிருந்த கத்திய தூக்கி அடிக்க அது ஒரு கபோர்ட்ல போய் குத்தி நிக்குது. திரும்பவும் 3 பேரும் பயந்து ஒரு ரூம்ல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோ அந்த கதவை குத்தி உடைச்சிட்டு இருக்காரு. அப்போ பிபியோட போன் ரிங் ஆகுது. போன் ரூமுக்கு வெளியே தான் இருக்குது. ஹீரோவும் டென்ஷன் ஆகி அந்த போனை உடைக்கலான்னு போகும்போது பார்த்தா அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. கேஜிஎஃப் ரிங்டோனோட கால் வர சும்மாவே ஹீரோ அம்மா சென்டிமெண்ட் ஆனவர், அதனால அதுக்கு மேல பொறுக்க முடியாம போனை அட்டென்ட் பண்றாரு. ஹீரோவோட குரலை கேட்டதுமே அம்மா பாசமா ரங்காவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கியாப்பா, பிபி சந்தோஷமா இருக்கானப்பா அப்படின்னு அம்மா கேட்க ஹீரோவும் பிபிய பாத்துக்கிட்டு அவனும் சந்தோஷமா தான் இருக்காமா அப்படின்னு சொல்ல அவனை நல்லபடியா பாத்துக்கப்பா, எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே காலை கட் பண்றாரு. ஒரு வழியா அந்த ஓட்ட வழியா கதவை திறந்துட்டு ஹீரோ உள்ள வர அடியாட்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ஆரவாரம் பண்றாங்க. ஹீரோவும் நம்பான்னு கூப்பிட அது வரைக்கும் ஓரமா நின்னுட்டு இருந்த ரைட் ஹேண்ட் பதறி அடிச்சு போய் ஜன்னல் கிட்ட வந்து அண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ சொன்னா நான் இவங்களை கொலை கூட பண்றேன்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். இனிமே இவனுங்க முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்ல சரிண்ணே நான் அவங்க தலையை வெட்டி எடுத்துறேன்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். இல்ல இனிமே இவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே இல்ல, இவனுங்க நம்ம மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஜுகிட்டையும் சாந்தனி கிட்டையும் சாரி சொல்லுங்கடான்னு சொல்ல அவங்க 2 பேரும் சாரின்னு சொல்றாங்க. பிபியுமே சாரி சொல்ல ஓ சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை நல்லா இருன்னு கோவத்தோட ஹீரோவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. அழுதுகிட்டே வெளியே வந்த ஹீரோ சமாளிச்சுட்டு கெத்தா அடியாட்களுக்கு நடுவுல நடந்து வர ரைட் ஹேண்டா அவர் மேல ஒரு கோட்டை போட்டு விட்டுறான். டிரைவர் தாத்தா அவரோட கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டு ஒரு கூலிங் கிளாஸையும் போட்டு விட ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பிபியோட போனை அவங்கிட்டயே கொடுக்குறாரு. நீங்க இங்க படிக்க தானே வந்தீங்க, நீங்க மட்டும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ மிரட்ட அப்படியே கட் பண்ணி காலேஜ் ரிசல்ட் வந்த அன்னைக்கு காட்டுறாங்க. அதுல ஆஜுவும் பிபியும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி இருக்க சாந்தனும் எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஹீரோ ஆட்களோட வந்துட்டு இருக்காரு. இப்ப இவரு பிளாக் ட்ரெஸ்ஸும் பிளாக் பேண்ட்டும் போட்டுட்டு இருக்காரு. அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்காக அவங்கள அடிக்கிறதுக்காக குச்சி எடுத்துட்டு ஹீரோவோட ஆட்களும் பசங்களை துரத்துற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.